Hi, hello, my dear friends and subscribers. Welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஃபர்ஸ்ட் ODI மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடர பிளே பண்ணிருந்தாங்க. அதுல 2வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி அடைஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அடி கொடுத்திருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்ல வெஸ்ட் இண்டீஸோட வெற்றி தொடருமா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 2 பிப்ரவரி ஃப்ரைடே மார்னிங் 9 மணிக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்போர்ன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணீங்க. நம்ம பிரைம் எதுவும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம் ஒரு பேஸ் டீமா எடுத்து அதுல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எல்லா மேட்சுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் எடுத்து நம்ம அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா இது வரைக்கும் 143 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 61 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ்திரேலியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா 76 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் டீம் தான் அப்பர் சைட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம் ODI பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 5 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவராலா 4 மேட்சஸ் 2 டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுலயும் ஆஸ்திரேலியன் டீம் தான் 3 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா ODI சைடு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெல்போர்ன் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. மெல்போர்ன் கிரவுண்ட் பிட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ்க்கு 2 பேருக்குமே ஃபேவரபிளான பிட்ச் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட டைமென்ஷனல் ரொம்பவே பெருசு. அதனால பேட்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆடணும். ஷாட்ஸ் எல்லாமே நிறைய சிக்ஸர்ஸ் போகுமோ அப்படின்னா மிகப்பெரிய டவுட் தான். நிறைய பவுண்டரிஸ், நிறைய சிங்கிள்ஸ், டபுள்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்கோர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம் சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஆவரேஜ் ஸ்கோர் 222 இருந்திருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் 158 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 78 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது டாஸ் ரொம்ப குரூசியலா இருக்கும். டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வென்யூல ஹை டோட்டல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா பவுல் பண்ணி விக்கெட்டை எடுத்துலாம். ஏன்னா கிரவுண்ட் டைமென்ஷனல் ரொம்பவே பெருசா இருக்கிறதால நிறைய சிக்ஸர்ஸ் பெருசா அடிக்க முடியாது. சோ கண்டிப்பா கேட்ச்ல நிறைய விக்கெட்ஸ் பேட்ஸ்மேன் பறி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த கிரவுண்ட்ல ஹை ஸ்கோர் அப்படின்னா 355 ரன் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க ஹை ஸ்கோரா. அந்த லோவஸ்ட் டோட்டல் 94 ரனுக்கு ஆல் அவுட் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் மெல்போர்ன் கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 222. இந்த வென்யூல ஓவராலா 158 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 78 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 74 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல கடைசியா நடந்த 5 மேட்சஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ் 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ ஓவராலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா 67 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பவுலர்ஸ் கடைசியா நடந்த 5 மேட்ச்ல. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 28, செகண்ட் இன்னிங்ஸ்ல 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல ரொம்பவே சப்போர்ட்டிவான ட்ராக்னே சொல்லலாம். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8, செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஆவரேஜா விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதை விட டபுள் மடங்கா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்ஸ் நிறையவே கிடைச்சிருக்கு. சோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர், நிறைய யாருக்குள்ள டர்ன் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை தவிர ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் பேட்ஸ்மேனுக்குமே இந்த மேட்ச்ல நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும்.
நெக்ஸ்ட் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ட்ரீம் 11க்கு மாறா ஒரு நல்லா தேடிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்க வந்து பேட் பால் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. பேட் பால் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப் நண்பா. பேட் பால் 11 ஆப்போட அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நீங்க ட்ரீம் 11 எல்லாம் டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே டீமை ரிஸ்கா தான் பிக் பண்ணிருப்பாங்க. அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரீம் 11ல தான் பிளே பண்றாங்க. அதுவே பேட் பால் 11 ஆப் மாதிரி இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஆப்ல நம்ம டீமை பிக் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே சேஃபா தான் பிக் பண்ணிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு சில பிளேயரை மட்டும் நம்ம ரிஸ்க் ஆப்ஷன்ல கொஞ்சம் நல்ல எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா மேட்சுமே நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். பேட் பால் 11 ஆப் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். பேட் பால் 11 ஆப்ல சிங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ல 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணாலே போதும். கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, டீமும் செட் பண்ண தேவையில்ல. கொடுத்திருக்க 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுனில் நரேனை பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் வந்து குர்பாஸை பிக் பண்றாங்க. சுனில் நரேன் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு, ஆர் குர்பாஸ் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வராரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். அந்த லூடோ கேம்ஸ் விளையாண்டு கூட நீங்க மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். ஒரு முறை நீங்க பேட் பால் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். அண்ணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து கூட எடுத்து நீங்க ஈஸியா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ணா இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஆஸ்திரேலியன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது மேத்யூ சாட் அண்ட் தென் டிராவிஸ் ஹெட். இவங்க 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் தென் மார்னஸ் லபுஷேனே, கேமரன் கிரீன் ஆல்ரவுண்டர்ல அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிளே பண்ண போறாரு. அண்ட் தென் ஆரன் ஹார்டி, சீன் அபாட், ஜேவியர் பேட்லட், லான்ஸ் மோரிஸ், ஆடம் ஜாம்பா. இது ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது அலி கத்தனசே அண்ட் தென் கேசி காட்டி. இவங்க 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒரு நியூ காம்பினேஷன்ல வெஸ்ட் இண்டீஸ் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல சாய் ஹோப் இந்த டீமோட கேப்டன் அண்ட் தென் கவின் ஹர்ச், ராஸ்டன் சேஸ், ஜஸ்டின் கிரீவ்ஸ், ரோமரியா சஃபர்ட், அல்சாரி ஜோசப், ஹைடன் வால்ஸ், ஜி மோட்டி, ஓசன் தாமஸ். இத வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிள் இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ ஆஸ்திரேலியன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது மேத்யூ சாட், டிராவிஸ் ஹெட் 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த டீம்ல டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் யார் இருக்காங்க, அதுல நம்ம யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் டியூயல் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேமரன் கிரீன், ஆரன் ஹார்டி அண்ட் தென் மேத்யூ சாட். இவங்க 3 பேருமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். இதுல நம்ம யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா கேமரன் கிரீனுக்கு நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல கேமரன் கிரீனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேமரன் கிரீன் பொறுத்த வரைக்கும் பவுல்ல அவுட் வந்து நம்ம ஒரு 6ல இருந்து 8 ஓவர் வரைக்கும் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். மிடில்ல ஒரு 20-25 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 6 to 8 ஓவர் போல் பண்றதுனால அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தா கூட ஓவராலா நம்ம ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா நம்ம கேமரன் கிரீன் எதிர்பார்க்கலாம். சோ நீங்க மேக்ஸிமம் ஆஃப் டீம்ல கேமரன் கிரீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு 90% டீம் வரைக்கும் கேமரன் கிரீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2 பேர் யார் அப்படின்னா மேத்யூ சாட் அண்ட் தென் ஆரன் ஹார்டி. இவங்க 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. இதுல நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா மேத்யூ சாட் கொடுக்கலாம். மேத்யூ சாட் பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவாரோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஆப்போசிட் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்ல. இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ற அலி கத்தனசே அவர் ஒருத்தர் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் இருக்காரு. சோ அவரும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆடினாரு அப்படின்னா மேத்யூ சாட் வந்து பவுல் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா அவர் பவுல் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் அவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் ஆஸ்திரேலியா டீமுக்கு டார்கெட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் சாலிடா நம்ம மேத்யூ சாட் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்லயும் அதிகமா
லாங்ல தான் நிக்கிறாரு. அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல டபுள் ஆப்ஷன் வந்து மேத்யூ ஷாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஆரன் ஹார்டி. ஆரன் ஹார்டி பேட்டிங் டவுன்ல ரொம்ப ரொம்ப கீழே வராரு. அவர் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 40 ஓவர் 45 ஓவர் அப்புறம் தான் பேட்டிங்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்க மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷன், கேமரன் எல்லாருமே ரீசென்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ் கூட ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாரும் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆரன் ஹார்டி பேட்டிங்ல வரப்போறாரு. சோ அந்த டைம் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பவுலிங்லயும் விட்டு நம்ம ஒரு 6ல இருந்து 8 ஓவர் எதிர்பார்க்கலாம். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ மோஸ்ட்லி ஆரன் ஹார்டி, மேத்யூ ஷாட்டர் ரெண்டு பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரினா ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா மேத்யூ ஷாட்டர் ஒரு 6 டீம்லயும், ஆரன் ஹார்டிய ஒரு பேலன்ஸ் இருக்க ஒரு 4 டீம்ல இந்த மாதிரி நீங்க சஃபல் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில ஆஸ்திரேலியன் டீம் கொண்டு வருவாங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, ஜேவியர் பார்லெட் அண்ட் தென் சீன் அபாட் இவங்க 3 பேரும் மோஸ்ட்லி 10 ஓவரை கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 20 ஓவரை ஆரன் ஹார்டி அண்ட் தென் லான்ஸ் மோரிஸ் அண்ட் தென் கேமரன் கிரீன் இவங்க 3 பேரும் சஃபல் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி 6ல இருந்து 8 ஓவர் கேமரன் கிரீன் அண்ட் தென் சேம் 6ல இருந்து 8 ஓவர் ஆரன் ஹார்டி அண்ட் தென் லான்ஸ் மோரிஸும் 6ல இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். இந்த பவுலிங் யூனிட்ல நம்ம யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேவியர் பார்லெட் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பிக் பாஸ்ல நம்ம பார்த்தோம் மேட்சுக்கு எப்படினாலும் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சோ மோஸ்ட்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 60% யூசர்ஸ் தான் இவரை பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ ஜேவியர் பார்லெட்ட ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இவர் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இவர் 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் ஜேவியர் பார்லெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வழக்கம் போல ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய கூகுளிஸ் போடுவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல இவர்கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிறைய விக்கெட்ஸ் பறி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் டைமென்ஷன் ரொம்பவே பெருசு. சோ ஆடம் ஜாம்பாவோட அடிக்க மோதுறாங்க அப்படின்னா நிறைய டாப்பேஜ் ஆகி விக்கெட்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்கா தான் இருப்பாங்க. சோ ஆடம் ஜாம்பா 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். சோ அந்த மாதிரி 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரா செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் ஆஸ்திரேலியா டீம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பாவை கண்ணை மூடிட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளான பர்சனா இருப்பாரு. சோ ஆடம் ஜாம்பாவையும் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க பிக் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பிக் டிஃபரன்ஸ்ல நீங்க 50-50 ஆப்ஷன்ல சீன் அபாட்ட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீன் அபாட் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள போனார், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவாரு. இருந்தாலும் மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு. அந்த 2ங்கிறது ஒரு 3 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சீன் அபாட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ பவுலிங் யூனிட்ல இருந்து சீன் அபாட், பார்லெட் அண்ட் தென் ஆடம் ஜாம்பா இவங்க 3 பேருக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மேட்ச்ல. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து கேமரன் கிரீன் அண்ட் தென் மேத்யூ ஷாட்டையும் ஆரன் ஹார்டியும் 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க லான்ஸ் மோரிஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மோஸ்ட்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து ஒரு 8 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. அதுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதுவே சீன் அபாட், ஜேவியர் பார்லெட்லாம் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எவரி மேட்ச் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ். சோ மோஸ்ட்லி லான்ஸ் மோரிஸை நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேட்டிங் யூனிட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்து மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட் 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். வேர்ல்டு கப்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கன்சிகூட்டிவா எவரி மேட்ச் அவர் பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் சாலிடா ஆடிட்டு இருக்காரு. ஃபீல்டிங்ல அதிகமா கேட்ச் பிடிக்கிற இடத்துல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. போத் இன்னிங்ஸ்னாலும் சரி டிராவிஸ் ஹெட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் டீம்ல இருக்க டாப் ஆர்டர்ல இருக்க டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷன் இவங்க எல்லாத்துக்குமே நீங்க இந்த மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஓடிஐன்னு வரும்போது ஸ்டீவ் ஸ்மித்தும் நமக்கு தெரியும், மார்னஸ் லபுஷனும் தெரியும். மோஸ்ட்லி லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப நேரம் உள்ள நிற்பாங்க, இல்லைன்னா தான் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மோஸ்ட்லி ஒரு 80% மேட்ச்ல இவங்க லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஏதோ ஒரு 20% மேட்ச்ல தான் ஃபிளாப் ஆவாங்க. ஸோ நீங்க மோஸ்ட்லி ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷன், டிராவிஸ் ஹெட் 3 பேருமே சேம் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான். மேக்ஸிமம் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஜாஸ் இங்கிலீஷ்
விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வராரு, பேட்டிங் டவுன்லயும் ரொம்பவே கீழே தான் இருக்காரு. இருந்தாலும் பெரிய எபிலிட்டி உள்ள பிளேயரா அப்படிங்கிறது டவுட் தான். T20 அப்படின்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல மேல வராரு அப்படின்னா அவரை பிக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஓடிஐ தான். சோ மோஸ்ட்லி நீங்க ஒரு 20 to ஒரு 30% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க ஜாஸ் இங்கிலீஷை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆஸ்திரேலியன் டீம்ல இருந்து யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபுஷனே, கேமரன் கிரீன், அண்ட் தென் ஆடம் ஜாம்பா, ஜேவியர் பார்லட், மேத்யூ சட், ஆரன் ஹேடி ரெண்டு பேர்த்தையும் சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சீன் அபவுட் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் யாரெல்லாம், அவதுல யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ராஸ்டன் சேஸ் ஒரு டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ரொமோரியோ செஃபர்ட் அவருமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், ஜஸ்டின் கிரேவ்ஸ் அவருமே ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். இதுல நம்ம யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ராஸ்டன் சேஸ் அண்ட் தென் ரொமோரியோ செஃபர்ட் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ராஸ்டன் சேஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீம்ல டாப் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்காரு. சோ மோஸ்ட்லி இவரை வச்சுதான் அவர் விக்கெட்டுக்கு மோதுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம 8ல இருந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் ராஸ்டன் சேஸ்ட நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னா மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் உள்ள பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். சோ கன்சிகூட்டிவா ஒரு தப்பான பால் போடுறாங்களா அதை மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா கன்சிகூட்டிவா சிங்கிள்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். சோ ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ராஸ்டன் சேஸ்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இது T20s கிடையாது. ஒரு 30 to ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரீம் டீம்ல வருது. இது 50 ஓவர். சோ லாங் ஃபார்மேட். சோ நம்ம கண்டிப்பா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் எடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ ராஸ்டன் சேஸா ஒரு மஸ்ட் பிக்கா இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஜஸ்டின் கிரேவ்ஸ், ரொமோரியோ செஃபர்ட் இதுல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க ரொமோரியோ செஃபர்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொமோரியோ செஃபர்ட் பொறுத்த வரைக்கும் அவருமே 8ல இருந்து 10 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர், நிறைய பவுன்ஸ் பால் போனாலே விக்கெட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல கீழே உள்ள வராரு. ஒரு 40-45 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா இவருக்கு அதிகலாம் தேவையில்ல. ஒரு 10 பால் போதும், ஒரு 20+ ரன் பேட்ல ஆடி கொடுத்துருவாரு. சோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு விக்கெட் எடுத்தா கூட போதும். ஃபேண்டசி வைஸ் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம் ரொமோரியோ செஃபர்ட். சோ ரொமோரியோ செஃபர்ட் அண்ட் தென் ராஸ்டன் சேஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜஸ்டின் கிரேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல பவுல் எதுவும் பண்றது இல்ல, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கனால பெரிய ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சைலண்டா ஒருத்தர் டியூவல் ஆப்ஷன்ல இருக்காரு. யார் அப்படின்னா சாய் ஹோப். டாப் ஆர்டர்லயே வராரு, விக்கெட் கீப்பர் வேற. சோ 50 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ணும்போது கண்டிப்பா 1 or 2 கேட்ச் கிடைக்கும், ஸ்டெம்பிட் கிடைக்கும், ரன் அவுட் கிடைக்கும். சோ அதுலயே ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அண்ட் தென் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங்ல ஒரு 25 ரன் அடிச்சா கூட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஓவராலா இவங்க வந்து நம்ம நியர்லி ஒரு 45ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா சாய் ஹோப் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 40+ எல்லாம் போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 80 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சாய் ஹோப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓசன் தாமஸ், ஜி மோட்டி, ஹைடன் வால்ஸ், அல்சாரி ஜோசப், ரொமோரியோ செஃபர்ட் அண்ட் தென் ராஸ்டன் சேஸ் இந்த மாதிரி 6 பவுலர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. இதுல யாரெல்லாம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜி மோட்டி, அண்ட் தென் அல்சாரி ஜோசப், ரொமோரியோ செஃபர்ட் அண்ட் தென் ராஸ்டன் சேஸ் ஆல்மோஸ்ட் இவங்களே ஒரு 40 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை வால்ஸும் அண்ட் தென் ஓசன் தாமஸ் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல 10 ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜி மோட்டி அண்ட் தென் அல்சாரி ஜோசப் இவங்க ரெண்டு பேருமே இந்த டீமோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். நிறைய மேட்சுக்கு சாலிடா இவங்க இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எவரி மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட போதும், ஈஸியா அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. சோ அல்சாரி ஜோசப் அண்ட் தென் ஜி மோட்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் மோட்டில லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இல்ல, ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும் அந்த மாதிரி மோதுறாங்க அப்படின்னா ஜி மோட்டிட்டு இருந்து நம்ம 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க வால்ஸ் அண்ட் தென் ஓசன் தாமஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20 to ஒரு 30% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ பேட்டிங் யூனிட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா
இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ற அலி கத்தனசே அண்ட் கேசி காட்டி இவங்க ரெண்டு பேர்த்துல நீங்க அலி கத்தனசேக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் எப்பெல்லாம் ஒரு ஓடிஐல ஓபன் பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு பேட்ல இருந்து சாலிடா ஒரு 30+ ரன் எவரி மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அது உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து 50+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அலி கத்தனசேக்கு நீங்க மேக்ஸிமம் ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன் கேசி காட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு. சோ அவரை டிராப் பண்ற 20% டீம்ல மட்டும் நீங்க கேசி காட்டியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க கே ஹோஜ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பிளேயர், இங்க ஓடிஐல வந்து பெருசா சர்வை பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் இவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா அலி கத்தனசே, சாய் ஹோப், ராஸ்டன் சேஸ், சஃபர்ட், அல்சாரி ஜோசப், ஜி மோட்டி இவங்க எல்லாத்துக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மீதி எல்லாத்தையும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், கேமரன் கிரீன், ஆடம் ஜாம்பா, ஜேவியர் பேட்லட், சீன் அபாட், சாய் ஹோப், அலிக் அத்தனசே, ராஸ்டன் சேஸ், அல்சாரி ஜோசப், ரொமரியோ செஃபர்ட், ஜி மோட்டி, மேத்யூ சாட் அண்ட் தென் மார்னஸ் லபுஷன் 14 பிளேயர்ஸ் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 8 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாலே நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகவே ஆகாது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாய் ஹோப், கேமரன் கிரீன், ஆடம் ஜாம்பா இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் ரொமரியோ செஃபர்ட் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.